வெல்கம் டு வியாவர்ஷினி ஆடியோ நாவல்ஸ் சேனலை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனல்ஸ் பற்றின அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம எழுத்தாளர் வியாவர்ஷினி எழுதின அக்னித்தாரகைங்கிற கதையோட அத்தியாயம் 31. விக்ரம், நான் சும்மா தான் பார்த்தேன் என்றாள். ஆனால் நான் சும்மா பார்க்கலடி என்று சொல்லிக்கொண்டே அவளது உதட்டை நெருங்க தனது கையை வைத்து மறைத்து கொண்டாள். ஏன் மயிலு, என்னை பிடிக்கலையா? கையை எடுத்துவிட்டு பிடிச்சிருக்கு என்று சொல்வதற்குள் மீதி வார்த்தைகளை உதட்டோடு உதடு வைத்து விழுங்கி கொண்டான். மைதிலி மூச்சிற்கு திணறுவதை பார்த்து சிறிதாக விலக மேல் மூச்சு வாங்க விக்ரமை கீழே தள்ளினாள். விக்ரம் ஒரு இன்ச் கூட அசையாமல் அவள் இடுப்பை இருக்க, விக்ரம், உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்று சொன்னாள். உன்கிட்ட நான் எப்படி வேண்டும்னாலும் இருப்பேன் மயிலு என்று அவளது உதட்டை பெருவிரலால் வருடினான். மயு அக்கா என்று கத்திக்கொண்டே மது கதவை தட்ட மைதிலி விக்ரமை முறைத்து கொண்டே, நீங்கள் போய் கபோர்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கோங்க என்று சொன்னார். நான் ஏன் ஒளியணும்? நம்ம மது தானே வரா, பார்த்துக்கலாம் என்று மைதிலியின் கையை பிடித்து இழுத்தான். டேய் லூசு, இப்போ டைம் என்ன தெரியுமா? நாம் இருக்கிறது சென்னை இல்லை. காலையில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ப்ராப்ளம் வந்துட போகுது. ப்ளீஸ் போய் அங்கே நில்லு, நான் சொல்கிற வரைக்கும் வெளில வராத. மைதிலி கதவை திறக்க மது கவலையாக நின்று கொண்டிருந்தாள். மது, ஏன் டல்லா இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா என்று வினவ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, எனக்கு துணைக்கு யாரும் இல்லையா, அதான் உங்கள் கூட தூங்கலான்னு வந்தேன். சரி வா, நாம் உன் ரூமில் போய் தூங்கலாம் என்று சொல்ல, இங்கேயே தூங்கிக்கலாம்க்கா என்றாள். உன் ரூமில் தூங்கினாதான் வெண்பா வந்தா தெரியும், இல்லைன்னா உன்னை தேடுவா, வா என்று கையை பிடித்து இழுத்து சென்றாள். அவள் சென்ற பின் வெளியே வந்த விக்ரம் தலை கோதி சிரித்து கொண்டான். வெண்பா அகரனின் கை வளைவில் தூங்கி கொண்டிருந்தாள். ரொமான்ஸ் பண்ண வரான்னு பார்த்தா கும்பகர்ணி மாதிரி தூங்கிட்டா. இவளோட அண்ணன் வந்தா நான் என்ன சொல்ல? மனதில் புலம்பிக் கொண்டே, பட்டு எழுந்துடா, என்கிட்ட பேசிட்டே தூங்கிட்ட, உன் ரூம் போடி என்று சொல்ல, போடா, நான் இங்கேயே இருக்கேன் என்று அகரனை கட்டி கொண்டாள். வீட்டுக்கு போனதும் அப்பாட்ட பேசி இவளை கல்யாணம் பண்ணி ஸ்டடீஸ்க்கு கனடா கூட்டிட்டு தான் போகணும் என்று மனதில் நினைத்து கொண்டான். விக்ரம் வந்ததும் தனிமை கொடுக்க எண்ணி தனியாக ரூம் நோக்கி படிகளில் செல்லும் போது யார் மீதோ மோதி விழப்போகிறோம் என்று நினைத்து கண்களை மூடிக்கொண்டே பின்னால் சரிய விழுவதற்கு முன்பு அவளை இழுத்து தன்னோடு அணைத்து கொள்ள மது வேகமாக கண்ணை திறந்து பார்த்தாள். பார்த்து வரமாட்டியா வர்ஷி? நான் வரலன்னா விழுந்திருப்ப என்று விடுவிக்க நெஞ்சம் படபடக்க மித்திரனை பார்த்து கொண்டிருந்தாள். ஏதாவது காலில் அடிபட்டிருக்கா என்று பார்க்க அவள் எதுவும் பேசாமல் இருப்பதை பார்த்து வர்ஷி என்று தோளை தொட்டதும் நினைவு கலைந்து முழித்தாள். அதற்குள் சொந்தக்காரர்கள் இவர்களை வித்தியாசமாக பார்க்க அவளை கைப்பற்றி அழைத்து கொண்டு 2வது மாடியில் உள்ள அவனது அறைக்கு கூட்டி சென்று கதவை அடைத்துவிட்டு, மதுக்குட்டி என்று சீண்டலாக அழைக்க, மித்ரன் சார், நான் சின்ன பொண்ணு இல்லை, காலேஜ் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். நீங்கள் எதுக்காக கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறீங்க? எனக்கு என்ன குறைச்சல்? என்னையே கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்னை விட்டுட்டு வேற யாரையாவது சைட் அடிச்சிங்க கொன்றுவேன் என்று ஆள்காட்டி விரலை நீட்டி எச்சரிக்கை செய்ய, அடிப்பாவி, என்னையே மிரட்டுறியா என்று காதை பிடித்து திருகினான். ஐயோ வலிக்குது மாமா என்று அவள் கத்த, மாமாவா? ஆமாம், நீங்கள் என் அன்னிக்கு அண்ணன்னா எனக்கு மாமா தானே என்று கேட்டு கண் சிமிட்ட, சரியான வாயாடி தான் என்று சொல்லிவிட்டு, சரி காலையில் கல்யாண வேலை இருக்கு, தூங்குறேன், நீயும் போய் தூங்கு என்று சொன்னான். மதுவும் சரி என வெளியே வந்து மைதிலியை தேடினாள். மித்ரன் போகும் மதுவை நினைத்து மனது பாரமாக, நீ நினைக்கிறத நடத்த முடியுமான்னு தெரியல மதுக்குட்டி, அதுதான் நான் விலகி இருக்கேன் என்று மனதில் நொந்து கொண்டான். விழி இந்த 3 நாட்களாக ஆதியை பிரியாமல் சுற்றி கொண்டிருந்தாள். அவளுடைய மனதில் என்ன இருக்கிறது என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. வெளியே எப்போதும் போல் சிரித்து பேசி நாளை கடத்த ஆதியும் விழியின் நெருக்கத்தில் எப்படியும் விழி என்னை பிரிய நினைக்க மாட்டாள் என்று அமைதியாக இருந்தான். அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் பிரியம்வதா தினேஷ் திருமணம் சொந்தங்கள் புடைசூழ விமர்சையாக நடந்து முடிந்தது. விழி ஆதி இருவரும் ஜோடியாக நின்று அட்சதை தூவி வாழ்த்தினர். வெண்பா, மைதிலி, மது என ஒவ்வொருவரும் அவரவர் இணைகளை நினைத்து கொண்டே மகிழ்ச்சியாக வலம் வந்தனர். கல்யாண சடங்குகள் அனைத்தும் முடிந்த பிறகு சொந்தங்கள் ஓரிருவர் தவிர அனைவரும் சென்றுவிட விக்ரம் ஊருக்கு போவதை பற்றி ஆதியிடம் பேசிவிட்டு அனைவரிடமும் சொன்னான். தாத்தா, இன்னைக்கு நைட்டு கிளம்புறோம் என்று சொல்ல அனைவரும் பேக் செய்து ரெடியாக வந்தனர்.
விழி மட்டும் வராததால் வெண்பா சென்று பார்க்க விழி சாதாரணமாக வந்தாள். தாத்தா, நான் இந்த வீட்டு பொண்ணு தானே, உங்க யாருக்காவது இதுல மாற்றம் இருக்கா என்று கேட்டாள். என்னம்மா இப்படி கேக்குற? நீ இந்த வீட்டு இளவரசினா, என்னோட பேத்திக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்று தாத்தா பாட்டி இருவரும் கூறினர். நான் எங்க இருந்தாலும் உங்க பேத்தி தானே தாத்தா, நான் ஆதி கூட போக விரும்பல தாத்தா. என் அம்மா அப்பா இப்போ இல்லைன்னாலும் அவங்களோட மறைவுக்கு காரணமா இருந்த வீட்டுக்கு போக எனக்கு விருப்பம் இல்லை என்றாள். ஆதி, விழி தேவையில்லாம பேசாத, வா போலாம் என்று கையை பிடித்து இழுக்க விழி ஆவேசமாக கையை உதறிவிட்டு, நான் என்ன பொம்மையா, என்ன நடந்தாலும் ரியாக்ட் பண்ணாம இருக்க என்று கத்த, விழி எல்லாரும் பார்க்குறாங்க, வா உள்ள போய் பேசலாம் என்றான். நமக்குள்ள நீ எதுவும் இல்லை, நான் சுதந்திரமா இருக்க ஆசைப்படுறேன். உங்க தாத்தா என்ன பிளான் பண்ணி என்ன அவமானப்படுத்துவாரோன்னு பயந்து பயந்து வாழ முடியாது. நான் யாருன்னு தெரியாமலே கொல்ல ஆள் வச்ச ஆள் முன்னாடி நான் உயிரோடவாது இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம கல்யாணம் வெளியே தெரியாம இருந்தது நல்லதுக்கு தான். விழிமா, நம்ம வீட்டுக்கு வா போகலாம் என்று விக்ரம் கேட்டான். நான் அங்க கண்டிப்பா வருவேன்னா, ஆனா என்னால நிரந்தரமா இருக்க முடியாது என்றார். தாத்தாவும் பாட்டியும் விழியை தங்கள் தோளோடு அணைத்து கொள்ள அஞ்சனா கண் கலங்கி விழியின் தலையை வருடினார். ஆதி தனது கோபத்தை கட்டுப்படுத்த தெரியாமல் வேகமாக வெளியேறிவிட்டான். அகரனும் பின்னாடியே செல்ல அதற்குள் காரை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். தாத்தா, நான் அண்ணா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டுமா? தாராளமா போயிட்டு வாடாமா என்றார். சூர்யா சத்யா இருவரையும் பார்த்து தலையசைக்க இருவரும் வந்து தோளோடு அணைத்து விடுவித்து, உனக்காக நாங்க காத்துட்டு இருப்போண்டா என்றனர். கீர்த்தி விழியை கட்டிக்கொள்ள அனைவரிடமும் விடை பெற்று வெண்பா, விழி, விக்ரம் மூவரும் ஒரே காரில் சென்றனர். மித்ரன், மது, அகரன், மைதிலி நால்வரும் ஒரே காரில் சென்றனர். சென்னை வந்து 2 நாட்கள் வரை ஆதி விழியை பார்க்க வரவில்லை. கூடவே இருந்தும் இவ்வளோ பெரிய முடிவை அவளே தனியா எடுத்திருக்கான்னா என் மேல நம்பிக்கை இல்லாம தானே வாழ்ந்திருக்கா என்று கோபத்தை அடக்கி கொண்டு ஆபீஸிலேயே இருந்து கொண்டான். ராஜசேகர் கால் பண்ணி கேட்டும் எதுவும் சொல்லாததால் அகரனை அழைத்து கேட்டார். எனக்கு தெரியாதுப்பா, அண்ணா எப்போதும் போலதான் இருக்கான் என்று விட்டான். என் மருமக எங்கடா இருக்கா? ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? அண்ணி விக்ரம் வீட்டில தான் இருக்காங்க, அண்ணா வீட்டுக்கு வரும்போது கூட்டிட்டு வருவாங்க என்று சொல்லி சமாளித்தான். அனாதையா இருந்தாலும் எல்லாரையும் மயக்கி வச்சிருக்கா பாத்தியா? நம்ம யார்கிட்டையும் சொல்லாம அவ இஷ்டத்துக்கு எங்க வேணும்னாலும் இருந்துட்டு வர இது என்ன சத்திரமா என்று பத்மாவதியிடம் அமுதவல்லி பாட்டி திட்டினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த அகரன், ச்சே, நீங்கெல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? அப்பா, உங்களுக்காக தான் இவ்வளோ பொறுமையா இருக்கும் என்று கத்திவிட்டு கார்கியை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று விட்டான். அப்பா, அம்மா இப்படி வீட்டு மருமகளை திட்டுறது நல்லா இல்ல, அம்மா கிட்ட சொல்லி வைங்க என்று சொல்லிவிட்டு ராஜசேகர் தனது அறைக்கு சென்று விட்டார். பத்மாவதி இருவரையும் கண்டு கொள்ளாமல் அவரின் பின்னே சென்றார். அமுதா, பாத்தியா, நம்ம இங்க இருக்கிறத மதிக்காம அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறாங்க. எவ்வளோ ஒத்துமையா இருந்த குடும்பத்தை எங்கிருந்தோ வந்தவ கெடுத்துட்டா. இதுக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் முடிவு கட்டுறேன் என்று சொன்னார். இன்னும் 2 நாட்களில் ஊருக்கு செல்வதால் பர்ச்சேஸ் பண்ணலாம் என்று விழி ஸ்கூட்டியில் சென்று கொண்டிருந்தாள். ஆதி பேசவில்லை என்றாலும் விழியை ஃபாலோ செய்ய 2 ஆட்களை நியமித்திருந்தான். சென்னை வந்ததிலிருந்து இப்போதுதான் வெளியே வர ஆதிக்கு போன் செய்து சொல்லிவிட்டு பின்தொடர்ந்தனர். அத்தியாயம் 32. விழி ஒரு பெரிய மாலின் முன் வண்டியை பார்க் செய்தாள். விழி உள்ளே நுழைந்து தேவையானதை வாங்கி கொண்டு வெளியே வந்து வண்டியை ஓட்டிக்கொண்டு செல்ல யாரோ பின்தொடர்ந்து வருவதை போல் தெரிந்தது. பின்னால் வருவதை கவனித்துக் கொண்டே முன்னால் வரும் லாரியை கவனிக்காமல் விட்டுவிட லாரியின் மீது மோதுவது போல் சென்று கடைசி நொடியில் வளைத்து திருப்பியதால் வண்டியோடு கீழே சரிந்தாள். ஆதியுடைய ஆட்கள் வேகமாக வந்து விழியை கை கொடுத்து தூக்கச் செல்லும் முன் ஆதி அவளை அள்ளி கொண்டான். சாரி பாஸ், இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல பாஸ் என்று கெஞ்ச, அந்த லாரி யாரோடதுன்னு ஃபாலோ பண்ணுங்க என்று சொல்லிக்கொண்டே காரின் முன்னால் உட்கார வைத்தான். விழி எதுவும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருந்தாள். ஆதி காரை மருத்துவமனைக்கு செல்லும் வழியே ஓட்டிக்கொண்டே, வலிக்குதா விழி என்று கேட்டான். ரொம்ப வலிக்குது ஆதி. எங்க என்று பதட்டமாக கேட்க நெஞ்சை தொட்டு காட்டினாள். நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன்? நான் யாரும் இல்லாம இருந்த போது கூட நிம்மதியா இருந்தேன். ஆனா உங்க ஸ்டேட்டஸ்க்கு நான் கரெக்ட் இல்லைன்னு தான் ஒதுங்கி போனேன். இப்ப தினமும் யாரு கொல்ல வருவாங்களோன்னு ஒளிஞ்சு வாழ முடியல என்று விழிகள் கண்ணீரில் கரைய அழுகையை அடக்கி கொண்டே, நீ என் மேல உண்மையான அன்பு வச்சிருந்தன்னா நான் உயிரோட இருக்கணும்னு நினைச்சா
நம்ம மீட் பண்றது இதுவே கடைசியா இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு வெளியே வேடிக்கை பார்த்தாள். கார் மருத்துவமனை வளாகத்தின் முன் நின்றது. விழி காரில் இருந்து இறங்கி தரையில் கால் வைப்பதற்கு முன் ஆதி தூக்கி கொண்டான். ஹாஸ்பிட்டலில் ஆதியை பார்த்து வேலை செய்பவர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் எழுந்து நிற்க, வெண்பா ரவுண்ட்ஸ் முடித்துவிட்டு கேண்டீன் நோக்கி செல்லும் போது அவர்களை பார்த்துவிட்டு விழிக்கு என்னாச்சு என்று படபடக்க, அகரனை வர சொல்லு வெண்பா என்று பெட்டில் படுக்க வைத்தான். ஸ்கூட்டிலிருந்து விழுந்துட்டேண்டி, காலில் தான் பெயினா இருக்கு என்றாள். நான் தனியா எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே வந்தேன் என்று திட்டிக்கொண்டே காலை பிடித்து, நான் பிரஸ் பண்றேன், எங்க அதிகமா பெயின் இருக்குன்னு சொல்லு என்று பரிசோதனை செய்துவிட்டு, மசில் ஸ்ட்ரெயின் தான், ஸ்வெல்லா இருக்கு, எதுக்கும் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நர்ஸ், இவங்கள ஸ்கேனிங்க்கு கூட்டிட்டு போங்க என்று சொல்லிவிட்டு ஆதியின் பக்கம் திரும்பினாள். அதற்குள், அண்ணா நீங்க ஏன் இங்க நிக்கிறீங்க என்று கேட்டுக்கொண்டே அகரன் வந்தான். நான் போய் விழிய பாக்குறேன் என்று வெண்பா வெளியே சென்று விட ஆதி நடந்ததை கூறினான். அண்ணா, இது கண்டிப்பா எதேச்சியா நடந்த மாதிரி தெரியல, தாத்தாவை ஆதாரத்தோட பிடிக்கணும் என்று அகரன் கோபத்தை அடக்கி கொண்டு சொன்னான். விழிய நீ இப்போதைக்கு இந்த ஊர்ல இல்லாம இருக்கிறது தான் நல்லது. விழி வந்ததும் ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துவிட்டு 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் என்று சொல்லிவிட்டு நீங்க வெளியே இருங்க, நர்ஸ் ஊசி எடுத்துட்டு வாங்க என்று சொன்னாள். வெண்பா, ப்ளீஸ் ஊசி மட்டும் வேணாண்டி, எனக்கு ஊசினா பயம்டி, சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்காதடி, கண்ணை மூடிக்கோ, நான் ஊசி போட்டு முடிச்சிருவேன் என்று மருந்தை ஏற்ற விழி கண்களை மூடிக்கொண்டாள். அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு என்றாள். எனக்கு டியூட்டி டைம் முடிய போகுது, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நம்ம கார்லயே போயிடலாம். வெண்பா வெளியே வர ஆதி உள்ளே சென்று விழியை பார்த்தான். விழி பெட்டில் சாய்ந்து அமர்ந்திருக்க ஆதி அவளின் அருகில் சென்று அமர தலையை குனிந்து கொண்டாள். விழியை இறுக கட்டி அணைத்து, லவ் யூ சோ மச் அலர்மா, நீ இல்லாம எப்படி இருப்பேன்னு தெரியல, ஆனா உன் ஆசைக்காகலாம் பிரிவை ஒத்துக்க முடியாது என்று சொல்ல விழி அணைக்க துடித்த கைகளை அடக்கி கொண்டு அப்படியே இருந்தாள். அதுக்குள்ள என்ன வெறுத்துட்டியாடி? அத்தை மாமா மறைவுக்கு காரணம் தாத்தாவா இருந்தா கண்டிப்பா நானும் அவரை மன்னிக்க மாட்டேன். உன்னால வர முடியாத வீட்டுக்கு நானும் போறதில்ல. இப்படியே வா, நம்ம எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கலாம். இந்த ஸ்டேட்டஸ், சொத்து, பதவி எதுவும் வேண்டாம் என்று விழியினை பிரிந்து அவளது கையை தனது கைக்குள் பத்திரப்படுத்தி இறைஞ்சலாக கேட்டான். விழி எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க ஆதி மனம் தளர விழிகளில் கண்ணீர் வருவது தெரியாமல் அவளை பார்க்கவே 2 நாட்கள் சாப்பிடாமல் தூங்காமல் இருப்பதை போன்ற தோற்றத்தில் சட்டை கசங்கி தலை கலைந்து இருந்தான். நிமிர்ந்து அவனை பார்க்க விழிக்கும் வேதனை தாங்காமல் ஆதியின் முகமெங்கும் முத்தங்களால் பரிசலித்து இறுதியில் இதழோடு இதழ் சேர்த்து கட்டி கொண்டாள். சில நிமிடங்கள் பல யுகங்களாக இருவரும் ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த இதழ் அணைப்பில் கட்டுண்டு இருந்தனர். இருவருக்கும் பிரியும் எண்ணமே இல்லாமல் விட்டால் திரும்ப கிடைக்காதோ என்ற ஏக்கத்தில் இதழ் போரில் மூழ்கி மூச்சு காற்றிற்காக விழி சிரமப்படுவதை பார்த்து ஆதி பிரிந்தான். விழி வேக மூச்சுக்களை எடுத்து தன்னை சமன்படுத்தி கொண்டாள். ஆதியின் கையை எடுத்து தன் கைகளுக்குள் பொதிந்து கொண்டு, உனக்கு நான் கரெக்டான மனைவி இல்ல ஆதி, உன் ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த பொண்ணு உனக்கு பிடிச்ச மாதிரி நிச்சயமா கிடைப்பாங்க என்று ஆதியின் பொறுமையை சோதிக்க புயல் கரையை கடப்பது போல சீற்றத்துடன் ஆதி கையை உருவிக்கொண்டு எழுந்து தன் முழு உயரத்துக்கு நிமிர்ந்து நின்று, நான் இவ்வளோ தூரம் கெஞ்சியும் என்ன வேண்டான்னு சொல்லிட்டல்ல, நீ என்ன சொல்றது? நானே சொல்றேன், எனக்கு நீ வேண்டாம். இந்த ஆதிய சீப்பா நினைச்சிட்டல்ல, இது வரைக்கும் உன்கிட்ட என் மென்மையான முகத்தை மட்டும்தான் காட்டியிருக்கேன். இனி என்னோட மறுபக்கத்தை பாப்படி. நீ இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் நான் வருவேன். நான் நினைச்சா எங்க போனாலும் உன்னால வாழ முடியாது. ஆனா அதை செய்ய நான் ஒன்னும் நீ நினைக்கிற அளவுக்கு சீப்பானவன் இல்ல. இந்த முகத்தை நான் இந்த நிமிஷத்துல இருந்து வெறுக்கிறேன். திரும்ப என் கண்ணில் மட்டும் பற்றாத. அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. காட் இட்? குட் பை. விழி எதுவும் பேசாமல் கண்களில் நீர் கசிய கண்களை மூடி படுத்து கொண்டாள். ஆதி வெளியே சென்ற பிறகு அகரனும் வெண்பாவும் வர விழி தூங்குவதை பார்த்துவிட்டு, பட்டு அண்ணிய பார்த்துக்கோ, நான் நாளைக்கு வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் என்றான். நான் பார்த்துக்கிறேன், அந்த கிழவனை நீ ஒழுங்கா இருக்க சொல்லு. நான் வந்தேன்னா விஷ ஊசி போட்டு கொன்றுவேன். நானும் அந்த பிளான்ல தான் இருக்கேன்னு சொல்லும். இனி அண்ணியை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணா பார்த்துக்கலாம் என்றான். அவ தான் 2 நாள்ல ஊருக்கு போயிடுவா, நான் அந்த வீட்டுக்கு வந்ததும் பார்த்துக்கிறேன் என்று விரல் நீட்டி எச்சரிக்கை செய்தாள். சார், ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்கு என்று நர்ஸ் வந்து சொல்ல அகரன் சென்று விட்டான். வெண்பாவும் விழியும் ஒன்றாக காரில் இருந்து இறங்குவதை பார்த்த ஜானகி பாட்டி கார்டனில் நடப்பதை நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் வந்தார்.
விழி காலை மெதுவாக எடுத்து வைத்து வர வெண்பா தோலை பிடித்து கொண்டாள். விழி காலுக்கு என்ன என்று பதட்டமாக ஜானகி கேட்டார். நான் நல்லா இருக்கேன் பாட்டி, சின்ன ஸ்ட்ரெயின் தான் என்று சோஃபாவில் அமர்ந்தாள். கவிதா ஜூஸ் எடுத்துட்டு வா என்று சமையல்காரரிடம் சொல்லிவிட்டு வெளியே வந்து பார்த்தார். வெண்பா நீயும் வந்துட்டியா, உனக்கும் ஜூஸ் எடுத்துட்டு வர சொல்லவா? கவிதா கேட்க, இவளுக்கே கொடுங்க, கீழே விழுந்து வந்திருக்கா என்று சொன்னாள். ஐயோ எப்படி விழுந்தம்மா, அடி எதுவும் படலையே? அதெல்லாம் இல்லை கவிமா, நான் ரூமுக்கு போறேன் என்று மெதுவாக நடக்க வெண்பா விழியை பிடித்து கொண்டாள். இவளை மட்டும் கடவுள் இவ்வளோ சோதிக்கிறாரே என்று புலம்பிக் கொண்டே பூஜை அறைக்குள் கவிதா சென்றார். அடுத்த 2 நாட்களில் விழி கிளம்புவதாக இருந்தது. கால் தசை பிடிப்பால் மேலும் 1 வாரம் சென்ற பிறகே விழி கிளம்ப அனுமதித்தனர். அகரன், மது இருவரும் வந்து பார்த்து விட்டு சென்றிருந்தனர். பத்மா போன் பண்ணி விழியை விசாரித்தார். மித்ரனும் மைதிலியும் வந்து அமர்ந்திருந்தனர். விழியை பார்த்து விட்டு போகலாம் என்று மைதிலி வந்திருந்தாள். விக்ரம் 1 வாரமாக பெங்களூர் பிரான்ச்சில் சிறிய பிரச்சனை என்று சொன்னதால் கல்யாணம் முடிந்து இங்கு வந்ததும் சென்றவன் இன்றுதான் வழி அனுப்ப வந்திருந்தான். மைதிலிக்கு விக்ரம் 10 நாட்களாக கால் செய்யாததால் கோபத்துடன் விக்ரமை முறைத்தாள். விழிமா, அங்க போய் என்ன பண்ண போறதா பிளான் பண்ணிருக்கமா என்று விக்ரம் கேட்டான். ஏதாவது கம்பெனில வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன்னா, முடிஞ்சா வெளிநாட்டுக்கு கூட போயிடுவேன். பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன், வந்ததும் முடிவு பண்ணணும். நீ தனியா இருக்க வேணும்னு நினைச்சா நம்ம பெங்களூர் பிரான்ச்ல வேலை பாரு, நாங்களும் உன்னை அப்பப்ப மீட் பண்ணிப்போம். வெண்பா விழியை கட்டி கொண்டு அழுக சமாதானப்படுத்தி, ஆதிக்கு தெரியாத ஊருக்கு போகணும்னா அது சரி வராது என்று சொல்லி அனைவரிடமும் விடை பெற்று கிளம்பினாள். சேனலை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனல்ஸ் பற்றின அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க.